நாக தட்சிணாமூர்த்தி. சிதம்பரத்துக்கு அப்புறம் இந்த மண்டலமாணிக்கம் சிவனாலய கைலாசநாதர் ஐயா திருத்தலங்களில் நாக தட்சிணாமூர்த்தி ஐயா குரு பகவான் வந்து சிறப்பெற்று வழங்குறாரு. இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாமே அருள் பாய்ச்சி விட்டு எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் நாங்கள் ஐயா தரிசனம் பண்ண. இதில் என்ன விசேஷங்க ஐயா நாக தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறீங்க? இதில் என்ன மாற்றம் ஐயா? குரு பகவான் வந்து அமர்ந்து தான் உட்காந்துருப்பாரு. ஆனால் இங்கே வந்து நாகத்தினுடைய இதில் சிப்பாசத்தில் வந்து இருக்கிறது நாகத்தில். ஆமாம், நாகத்தில் இருப்பதுனால நாகதட்சிணாமூர்த்தி. இதில் எவ்வளோ சக்திகள்லாம் சொல்லுங்கள், இவரோட சக்திகள்லாம். ஐயாவுடைய சிறப்பு வந்து குரு அதான் சொல்லுவாங்க, குரு பார்த்தா கோடி நன்மைம்பாங்க. ஆமாம். இன்று வியாழக்கிழமை பிரதோஷங்கள் மிக சிறப்பானது. சரி. குரு பகவானுக்கு ஏற்றது, சாய்பாபாவுக்கு ஏற்றது. ஐயா குரு பகவான் ஐயாவுக்கும் ரொம்ப விசேஷமானது. இந்த வியாழக்கிழமையில குரு உச்சம் பெற்றதுனால பிரதோஷம் வரனால மிக சிறப்பு. நல்லது. ஆமாம், மிக சிறப்பு. இந்த கோயிலில் வந்து இன்றைக்கி நான் வீடியோ எடுத்தது எனக்கு மனமார்த்த அவ்வளோ சந்தோஷம். இந்த கோயிலுக்கு வந்தது பேரானந்தம். அதாவது மாதிரி இந்த நம்ம சிவனாலயத்துக்கு இன்னும் மக்கள்கள் யாராவது இருந்தால் கொண்டு இருந்தாலும் அனுப்புவோம் கைலாசநாதர் ஐயாவுக்கு பெரும் போலம் தேடி தர்றதுக்கு. நல்லது ஐயா வருவாங்க ஐயா. இந்த வீடியோலாம் நான் யூடியூப்பில் போடுறேன் இல்லைங்களா, வருவாங்க வச்சு. சிவாய் நம்ம மெயினாக சித்திரக்குறி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.